கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்களோடு இணைந்திருப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கர்த்தர் நாம் பேசுகிறதை, நாம் தியானிக்கிறதை, நாம் ஜெபிக்கிறதை கர்த்தர் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான காரியத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், இந்த வேதத்திலே நாம் பார்க்கிற அற்புதமான வெற்றிகரமான கதாபாத்திரங்களின் வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஐயா, அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள் ஒருவேளை நம்மை போலவே அல்லது நம்மை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கலாம். போராட்டங்களோ, குழப்பங்களோ, ஆபத்துகளோ, சோதனைகளோ அல்ல. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவைகள் எல்லாம் ஒரு தடையும் அல்ல, அவைகள் எல்லாம் ஒரு பொருட்டும் அல்ல. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, மாபெரும் வெற்றியை கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றுக் கொள்வதற்கு அவர்களிடம் இருந்த ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அவர்களுடைய தேவனோடு அவர்களுக்கு இருந்த ஒரு அற்புதமான உறவு. அருமையான தேவ பிள்ளைகளே, உத்தமமாய் உண்மையாய் தேவனை பின்பற்றி இருக்கிறார்கள். ஐயா, அவரை எப்பொழுதும் தியானிக்கிற, ஆராதிக்கிற, அவரோடு இடைபடுகிற ஜெபத்திலே அவரோடு எப்பொழுதும் கலந்து கொள்ளுகிற, கலந்துரையாடுகிற ஜனங்களாக இருந்திருக்கிறார்கள். ஐயா, மோசேயை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கும் உண்மை, எல்லாத்திலையும் அக்கௌண்டபிலிட்டி, எல்லாம் கர்த்தருக்கு வெளியரங்கமாய், அற்புதமாய், அழகாய், உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறான் அந்த அற்புதமான தேவ மனிதன். இன்னும் பார்த்தீங்கன்னா, தாவீதை பற்றி பார்த்தோமானால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், தாவீது எனக்கு விருப்பமானவற்றை எல்லாம், எனக்கு சித்தமானவற்றை எல்லாம் செய்வான். அவன் இருதயத்திற்கு, என் இருதயத்திற்கு பிரியமானவன், ஏற்றவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஜெப ஜீவியம், கர்த்தரோடு உள்ள உறவு. ஐயா, அவர்களுக்கு முன்பாக வந்த மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம், மகாபிரிய உபத்திரவங்களை எல்லாம் அவர்கள் ஊதி தள்ளி இருக்கிறார்கள். டஸ்டுகளைப் போல, தூசுகளைப் போல, குப்பைகளைப் போல உதறி தள்ளி இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் மலைகளை மிதித்து, மலை போன்ற பிரச்சனைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி இருக்கிறார்கள். நீங்களும் அப்படியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரச்சனைகள் எதுவாகவும் இருக்கலாம், எத்தனை சிக்கல்கள் இருக்கலாம், ஆபத்துகள் இருக்கலாம். ஐயா, வெள்ளம் போல சத்துரு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வானத்தில் இருந்து அக்கினியை போல சத்துரு, மின்னலை போல உங்கள் மீது விழலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஐயா, பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் அவர்கள் சூது செய்து கொண்டிருந்த பொழுது, தவறாக திட்டம் செய்து கொண்டிருந்த பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ, தாவீது சொல்கிறார், நானோ ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் கலகத்திற்கு ஆயத்தம் பண்ணினார்கள், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினார்கள். ஆனால் தாவீதோ, நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. இந்த தாவீது சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுடைய பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா போராட்டங்கள், சோதனைகளிலும் இருந்து நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற உங்களில் யாரும் சோடை போக மாட்டீர்கள். ஐயா, இந்த ஜெப வேளையிலே உங்களை இணைத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய சித்தம், தேவனே உங்களை, என்னை இந்த ஜெப வேளையிலே நம்மை இணைத்து நம்மோடே இருக்கிறார். நாம் பேசுவதை, நாம் தியானிப்பதை அவர் உற்று கவனிக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் அதை உற்று கவனிப்பார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீது என்ன பண்ணிருக்கிறாரு? சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, அருமையான விஷயம் பாருங்க. இன்னும் சங்கீதம் 63:1 சொல்றாரு, தேவனே, நீர் என்னுடைய தேவன். ஐயா, உங்களை மாதிரி உங்களுக்கு எப்படி தேவனோ அப்படிதான் நமக்கும், நமக்கு எப்படி தேவனோ அப்படியே தாவீதுக்கும் மாற்றமே இல்லை, பட்சபாதமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க, தேவனே, நீர் என்னுடைய தேவன்.
அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஐயா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஐயா ஒரு செழிப்பும் இல்ல, ஒரு சுகமும் இல்ல, ஒரு ஆரோக்கியம் இல்ல, சமாதானமும் இல்ல, ஒன்றுமே இல்லாத சூனியமான இடத்திலே, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. எந்த ஆபத்துல வறண்டு போன சூழ்நிலையில், ஐயா வற்றி வாடி வதங்கி போன சூழ்நிலையில், ஆபத்துகள், சோதனையில், சஞ்சலங்கள், தவிப்புகளிலே கூனி குறுகி போன சூழ்நிலையில் இருந்து உங்கள் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. பாருங்க, இன்னும் தாவீது சொல்லுகிறார், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நீங்களும் அவரை வாஞ்சித்து இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் ஏமாந்து போக மாட்டீர்கள். தொடர்ந்து இந்த ஜெப வேளையிலே தரித்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் 63:7 சங்கீதத்திலே இப்படியாக சொல்கிறார், நீர் எனக்கு கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து என்ன செய்வேன், களி கூறுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பாருங்கள். ஐயா, இந்த தாவீதின் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு பின்னாலே இருந்த ஒரு அற்புதமான ரகசியம் அவனுடைய ஆராதனையும் ஜெபமும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. தாவீத மாதிரி பாடுபட்ட மனுஷன் கிடையாது. ஐயா, துரத்தப்பட்டான் சொந்த ஜனங்களினாலே, சொந்த தேசத்தாரனாலே, சொந்த மாமனாலே. ராஜாவாய் இருந்த சொந்த மாமனார் அவனை கொல்லவும் அழிக்கவும் விரட்டி தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல தன்னுடைய முழு ராணுவத்தோடு வேட்டையாடப்பட்ட மனுஷன். அநேக முறை மரணத்திற்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரமே இருந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை ஆபத்துகள், ஆனால் மிகப்பெரிய வெற்றிகளை, தாவீதை போல மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற அற்புதமான மனிதர்களை பார்ப்பது அரிது. பாருங்க, அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால இருந்தது என்னன்னா, இதுதான் அருமையானது, ஆராதனையும் ஜெபமும். ஐயா, அவன் ஒரு ஆராதனை வீரனாய் இருந்தான். வாசிக்கிறதிலே, இசை கருவிகளை வாசிக்கிறதிலே தேறினவன், ஆராதனை வீரன், ஜெப வீரன். விண்ணப்பத்தை, வேண்டுதலை, விண்ணப்பங்களை அற்புதமாய் சங்கீத புஸ்தகங்களிலே அநேகமாயிரமாய் செய்திருக்கிற ஒரு அற்புதமான மனிதன். அவன் வெற்றியும் பாருங்க, அதை போலவே மகா பெரிய வெற்றிகளை பெற்ற மனிதன். பாருங்க, யூதா ஜனங்களுக்கும் யோசபாத்துக்கும் விரோதமாக வந்த மிகப்பெரிய அந்த கூட்டம் தாங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். எதனால இப்படி நடந்தது? எதனாலயா இப்படி நடந்தது? அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி ஆராதித்து ஒருவேளை நிச்சயமாய் ஜெபித்திருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எதிரிகள் என்ன செய்தாங்க? தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஐயா, ஜெபமும் ஆராதனையும், கர்த்தரை துதிக்கிற துதியும், துதிகளுக்குள்ளே அவர் இறங்கி வருவார். ஏன்னா துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர், துதிகளுக்குள்ளே வாசமாயிருப்பவர். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, துதி எடுத்தால் என்ன செய்வான்? சாத்தான் ஓடுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்த மிகப்பெரிய அசீரிய ராணுவத்தை பாருங்க, பெரிய அசீரிய ராணுவம். ஐயா, நூற்றுக்கணக்கான கடற்கரையின் மணலத்தனையான மிக திரளான ராணுவம் வந்து எதிர்த்து இருக்கிறது, கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அவர்கள் பல்வேறு காரியங்களை சொல்லி அவனை விரோதித்து, அவனை அற்பமாய் பேசி, அவனை அவமானமாய் கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரப்சாக்கேயும் அவனுடைய ராஜாவும். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது? கர்த்தர் வானத்தில் இருந்து ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே தூதன், உங்களுக்கு தெரியும், 185,000 பேரை சங்கரித்து போட்டான். அந்த ராத்திரியிலே, ஐயா, ஒரே ராத்திரியிலே 185,000 பேரும் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். அதிகாலையிலே வந்து பார்த்த பொழுது அத்தனை பேரும் பிரேதங்களாய், செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். என்ன ரகசியம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, எசேக்கியா ராஜாவும் அவனுடைய பிரதானிகளும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய தேசம் அனைத்தும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே நின்றிருப்பார்கள். பரலோகம் அசைக்கப்பட்டிருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா, இதுல குறுக்கட்டு, அதாவது குறுக்கு வழியான ரகசியம் ஒன்றுமில்லை. தேவ சமூகத்திற்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் வாருங்கள்.
தேவனை ஆராதிப்பும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? புறப்படுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு யோசேப்பு நிச்சயமாக ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பான் அந்த இரவிலே. ஐயா, எந்த ஒரு அற்புதமான இரவு பாருங்கள். எத்தனை இரவுகளிலே விழித்திருந்து அழுதானோ தெரியவில்லை, எத்தனை இரவுகளிலே விழித்திருந்து ஜெபித்தானோ தெரியவில்லை. ஓர் இரவிலே கர்த்தர் யோசேப்புக்காக அந்த ராயல் எகிப்ட் என்று சொல்லப்பட்ட எகிப்திய பேரரசின் மன்னன் பார்வோனை தூங்க விடாதபடி அவன் தூக்கத்திலே இடைவிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், சிறையில் இருக்கிற அவருடைய பிள்ளைக்கு, ஐயா, சிறையில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த அவருடைய மகனுக்கு, ஓ லார்ட், சிங்காசனத்திலே இடம் கிடைக்கும் வரைக்கும் அந்த சூழ்நிலையை, அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் கைவிடாதபடி பாதுகாத்து யோசேப்பை கனப்படுத்தினார். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்திலே. ஐயா, இடைவிடாது ஜெபியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாது ஜெபியுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பாருங்க என்ன வேணாலும் உங்களுக்கு செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. நீங்கள் வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே ஜெயிக்கும்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதா? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பற்றி தான் ஏசாயா 65:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஐயா, என் தேவனே, என் தேவனே என்று கதறுகிறவர்களும் காலகாலமாய் ஜெபிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஐயா, பதிலே இல்லாத ஜெபங்கள் எத்தனையோ எத்தனையோ இருக்கிறது. ஆனாலும் இங்கே பாருங்கள், இந்த தேவ மனிதர்கள் எப்படியாய் தங்களை தேவனோடு இணைத்துக் கொண்டு உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் அவர்கள் செய்த அந்த ஜெபங்கள் பரலோகத்தை எட்டியது. சாலமோன் ஜெபித்து முடித்த பொழுதே வானத்தில் இருந்து அக்கினி இறங்கியது. அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் முழங்கால் படியிட்டதுமே பரலோகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது. ஐயா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என் பிள்ளைகள். நீங்களும் கூட அப்படித்தான். அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஐயா, ஜெபத்துக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். தேவனோடு பேச, தேவனோடு மன்றாட, தேவனோடு வந்து காத்திருக்க அதிகாலையில் எழுந்து தாவீதைப் போல ஆயத்தமாகி காத்திருங்கள். உங்களை இன்று பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா என்கிறதான அற்புதமான பக்தன் சொன்னது போல இன்று நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுவோம். நாளை நம் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். மாற்றமே இல்லை. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே கேட்பேன். ஐயா, எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை எப்படி கவனிப்பாரு? சும்மா ஏனோ தானோ நீ தூங்கி தூங்கி கவனிப்பாரா? இல்லனா ஏனோ தானோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஏதோ பொலபொலன்னு பேசிட்டு இருக்காங்க நீ கவனிப்பாரா? கர்த்தர் அதை உற்று கவனிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். ஐயா, அவர் என் பக்கமாய் சாய்ந்து, என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். நீங்களும் ஒரு நாள் அப்படியே சொல்லுவீர்கள். பாருங்க, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபத்திலே விழித்துக் கொண்டிருங்கள். ஐயா, எத்தனை பிரச்சனை இருந்தா என்ன, எந்த சமயமா இருந்தால் என்ன, எத்தனை சிக்கல், போராட்டங்கள், ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருந்தால் என்ன, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம் எரிகோ மதில்களை தகர்க்கும். ஐயா, ஜெபம் வெண்கல கதவுகளை உடைக்கும். ஜெபம் இருப்பு தாழ்பாள்களை குலுங்கச் செய்யும். ஜெபம் சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்களை குலுங்கச் செய்யும். ஜெபம் உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கும் மகா பெரிய சக்தி ஜெபத்திற்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறது ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்கள். ஐயா, அந்த ஜெபத்திற்கு ஐயா இவ்வளவு சக்தி, இவ்வளவு பலன் கேட்டீங்கன்னா, நீங்கள் ஜெபத்தின் மூலமாக அவரோடு கனெக்ட் ஆகிறீர்கள், தொடர்பு கொள்ளுகிறீர்கள், ஐக்கியப்படுகிறீர்கள், அவரோடு
பேசுகிறீர்கள், அவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! இப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த ஃபைல்களை மற்றவங்களுக்கு நீங்க அநேகர் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள், அது எங்களுக்கு தெரிகிறது. அநேக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். இது அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணும் பொழுது இது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற உத்தமமான ஒரு வேலையாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் இதிலே பிரியப்படுவார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது போன்ற ஃபைல்களை, இது போன்ற வீடியோக்களை நீங்க அனுப்பி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுவார். ஐயா, கர்த்தர் நம்ம அநேக காரியங்களை கேட்கிறோம், அநேக காரியங்களை கேட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் சொல்றாரு, நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஐயா இது ஒரு ரட்சிப்பின் பாத்திரம். இதுல பேசுற வார்த்தைகள், ஜெபங்கள் அநேகரை ஆறுதல் படுத்தி, விடுவித்து, சுகம் அளித்து, அநேகரை ஆசீர்வதித்து, ஆற்றி தேற்றுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயமா இதை ஷேர் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்கள், தொடர்ந்து எழுதுங்கள், எல்லாவற்றையும் தெளிவாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தேவனே, ஐயா தாவீது சொன்னது போல எங்கள் தேவனே, வறண்டதும் விடாய்த்ததுமான ஓ லார்ட், மகா மோசமான வறண்ட வாடிப்போன சூழ்நிலைகளில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே ஐயா ஆயத்தமாகி காத்திருக்கிற, பயபக்தியோடு வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஐயா மேன்மைப்படுத்தும்படியாய், வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கிறதோ எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவர்களை விடுவித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பல்வேறு பாடுகள், துக்கங்கள், உபத்திரவங்களிலே இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா இத்தனை துக்கங்கள், துயரங்களிலும் இவர்கள் ஆத்துமா உம்மேல் மாத்திரமே தாகமாயிருக்கிறது. ஐயா இவர்களுடைய மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறபடியினால் இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். என் தேவனே, ஐயா இவர்களுக்காய் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் இவர்களுக்கு துணையாய் இருக்கும்படியாய், ஐயா இந்த அன்பு பிள்ளைகள் உம்முடைய செட்டைகளின் கீழே வந்து அடையத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் இவர்கள் அடைக்கலமாய் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு சரியான நல்ல ஒரு அனுகூலமான உத்தரவை, பதிலை வழங்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எங்கெங்கோ அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஐயா வேலை இல்லாமல் வெளி தேசத்திலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. வேலை இல்லாமல், சரியான விசா இல்லாமல் கூட வெளி தேசங்களிலே அகப்பட்டு அல்லல் படுகிற எங்கள் பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஐயா படித்தும் வேலை இல்லாது இருக்கிற பிள்ளைகள், ஐயா திருமணத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகியும் திருமணங்கள் கைகூடி வராததினாலே ஓ லார்ட் தாங்கி தவழ்ந்து விசுவாசத்திலே சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, அவருடைய சகோதர சகோதரிகளுக்காக, பெற்றோருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். விசுவாசிக்கிறோம் சுவாமி, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் ஒரு நாளிலே ஐயா அந்த யோசேப்புக்கு நீர் பதில் கொடுத்தது போல, தாவீதுக்கு நீர் பதில் கொடுத்தது போல, எசேக்கியாவின் கண்ணீரின் கதறலின் விண்ணப்பத்திற்கு நீர் செவி கொடுத்து மனம் இறங்கினது போல என் தேவனே உம்முடைய நீதியின் வலது கரத்தை இவர்களுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான பண வசதி இல்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல்
இல்லாமல் தொழிலே நஷ்டம் கஷ்டம் என்று பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சோதனைகளிலும் அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தெய்வமே நீங்க நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அற்புதங்களின் தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஒரு நாளிலே இந்த அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே அது நடக்கும்படியாய், சீக்கிரமாய் நடக்கும்படியாய் ஐயா, சீக்கிரமாய் நடக்கும்படியாய், சீக்கிரமாய் நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே. ஐயா, இன்று இவர்கள் அதிகாலையில் ஜெபிக்கிற, அதிகாலையில் ஜெப வேளையிலே வந்து தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற ஐயா, ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதங்களை பெறப்போகிற பிள்ளைகளுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டதாய் இருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாசல்கள் திறக்கப்படுவதா, வழிகள் உண்டாவதாக, பூட்டுகள் முறிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் எல்லா கடன் தொல்லை பாரங்களிலே ஐயா நாளை கொடுக்க வேண்டுமே, அடுத்த வாரம் கொடுக்க வேண்டுமே, அடுத்த மாதம் அடைக்க வேண்டுமே, ஐயோ நான் என்ன செய்வேன், எப்படி என்னுடைய தண்டல்காரர்களை சந்திப்பேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கடன்களை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்ற பலன் உண்டாகட்டும், திருப்பி கொடுப்பதற்கு ஏற்ற பலம் உண்டாகட்டும் சுவாமி. அதற்கேற்ற ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஐயா, அதற்கேற்ற லாபமும் வருமானமும் சேரட்டும். பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீக்கி இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். குடும்பத்திலே, ஃபேமிலியில ஐயா பிரச்சனையா இருக்கிற எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு என் தேவனாகி கர்த்தர் லார்ட் இவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நீர் செவி கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த நாள் அப்படி ஒரு அற்புதமான நாளாய் மாறட்டும். இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு என் தேவனாகி கர்த்தர் பெருக்கமான ஒரு பலனை கொடுக்கும்படியாய் இந்த பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ ஐயா, எதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக உம்முடைய சமூகத்திலே நிற்கிறார்களோ அத்தனை காரியங்களும் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டு அதன்படி ஜெபிக்கும் பொழுது, கேட்டு அந்த வார்த்தைகளை இருதயத்திலே வாங்கி கொண்டு அதை முழுமனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களானால் இந்த ஜெபம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றிவிடும். பாருங்க, கர்த்தர் எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை மனிதர்களுக்கு வைத்திருக்கிறார் ஐயா. அந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், ராஜாதி ராஜா, ராஜாக்களின் நடைகளை தன் கையிலே நீர்க்கால்களை போல வைத்து தனக்கு இஷ்டமானபடி அதை திருப்புகிறவர், ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர். இவரே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். சகலத்தையும், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், தோன்றினவைகள், தோன்றாதவைகள் எல்லாவற்றையும் படைத்து காத்து வருகிற இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னவா இருக்கிறார்? எங்கே இருக்கிறார் பாருங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை பேறு பெற்றவர்கள் பாருங்கள். எத்தனை ஒரு மகிமையான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் நடுவிலே, உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில, ஈவன் உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க தொழில் ஊழியங்களிலே அவர் உலாவி உங்கள் தேவனாயிருப்பார். ஐயா, நானும் நீங்களும் அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய வீட்டாராய், அவருடைய பரிசுத்த ஜாதியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ஒரு chosen ஜெனரேஷனாய் இருப்பீர்கள். இதை போன்ற ஒரு பெரிய பாக்கியம் உலகத்திலே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் கொடுக்கும் ஒரு மாற்றம் ஐயா, இது போன்ற ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது என்னவெல்லாம் சம்பவிக்கும்
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு தெரியும், நாம் அறிந்திருக்கிறோம், அநேகர் நம் மத்தியிலே அநேக பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான மகிமையான வாழ்க்கையை எதிர்பார்க்கவோ விசுவாசிக்கவோ நினைக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒரு மூலையில் யார் யாருக்கு அடிமைத்தனத்திலோ கீழோ அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா, இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அநேக காரியத்தை குறித்து பயப்படுகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை அந்த எத்தனையோ நெருக்கங்களும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் பாருங்க நம்மை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பாடுகளில், உபத்திரவங்களில், கஷ்டங்களில், கண்ணீர்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். பாருங்க, அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். ஐயா, இதை போன்ற ஒரு பெரிய பாக்கியம் உலகத்திலே எங்குமே இல்லை. நீங்க ஒன்றுமே இல்லை என்றாலும் பாருங்க, ஒன்றுமே உங்களுக்கு இல்லை, ஒன்றுமே கிடைக்கவில்லை, உங்களுக்கு யாருமே தெரியாது என்றாலும் ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த, எல்லாவற்றையும் படைக்க, சிருஷ்டிக்க, உருவாக்க வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இதை விசுவாசியுங்கள், இதை நம்புங்கள், இதை அறிக்கையிடுங்கள், இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஷார்ட்டா ஒரு நல்ல சாட்சியை சொல்றேன். ரொம்ப அற்புதமான சாட்சி இப்பொழுது ஞாபகம் வருகிறது. நான் அந்த கென்யா தேசம், ஆப்பிரிக்காவில் இருந்து எத்தியோப்பியாவுக்கு பிளைட்ல போறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, எனக்கு எத்தியோப்பியா தேசத்திலே யாரையும் தெரியாது, எந்த கான்டாக்ட்ஸும் கிடையாது, எந்த அழைப்பும் கிடையாது. நானா போய் அந்த தேசத்திலே போய் ஊழியம் செய்வதற்கு போய் பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் செய்த பெரிய தவறு, யாருமே தெரியாம எந்த அழைப்புமே இல்லாமல் போவது நல்லதல்ல, போக முடியாது, அது நல்ல பயணமும் இல்ல, அப்படி ஒரு விசா கொடுக்க மாட்டார்கள். பாருங்க, இது போன்ற சூழ்நிலையிலே நான் ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு முன்பாக ஒரு சகோதரன் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் அப்படியே கருகருகர்னு மனுஷன் இருக்கிறார். கண்கள்லாம் மீன் கண்கள் மாதிரி இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன், இவர் உண்மையா ஒரு நல்ல எத்தியோப்பியன் முன்னால நிற்காருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த பிளைட் எத்தியோப்பியா போறது தானே? நான் கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எஸ், எத்தியோப்பியா போறது தான். நீங்க எந்த நாட்டில இருந்து சொன்னார்? நான் இந்தியால இருந்து அப்படின்னு சொன்னேன். இந்தியால இருந்து நீ சொன்ன உடனே நான் சாட்டா சொல்றேன் விரைவா, இந்தியாவில் சொன்னேன். அவரு நானும் இந்தியா தான் அப்படின்னாரு. இந்தியாவா அப்படின்னு கேட்ட உடனே, எங்க நீ கேட்ட உடனே, நான் தமிழ்நாடு. நானும் தமிழ்நாடு தான். ஓகே, தமிழ்நாட்டில் எந்த இடம் பக்கம்? பாத்தீங்கன்னா நான் வாழ்கிற பகுதியும் அவர் வாழ்கிற பகுதியும் ஒருவேளை ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி பக்கத்தில் வாழ்றவர். ஓ, உடனே அவரு, பிரதர், ஓகே, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாரு. எங்க போறீங்கன்னு கேட்ட, நான் எத்தியோப்பியா போறேன். ஓஹோ, இதுக்கு முன்ன போயிருக்கீங்களா? இல்ல. யாரையாவது தெரியுமா? இல்ல. ஏதாவது அழைப்பு இருக்கா? இல்ல. யாராவது உங்களை வெல்கம் பண்ணிருக்காங்களா? உங்களுக்காக ஏதாவது அங்க ஆயத்தம் பண்ணிருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படின்னா எப்படி நீங்க புறப்பட்டீங்கன்னு கேட்டாரு. நான் அந்த நிமிஷத்துல சொன்னேன், எனக்கு யாரையுமே தெரியாது எத்தியோப்பியால. உண்மையான ஒரு அற்புதமான சாட்சியை சொல்கிறேன். எனக்கு யாரையுமே தெரியாது, எந்த மனிதனையும் தெரியாது, எந்த அழைப்பும் இல்லை. எனக்கு அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என்னுடனே ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு தெரியாதது அங்கே எதுவுமே இல்லை. அவருக்கு தெரியாத நபர் யாருமே இல்லை. அந்த மனுஷன் அப்படியே ஆச்சரியப்பட்டு விட்டார். ஒருவேளை அந்த செய்தி அவர் கூட கேட்கலாம். அவர் பெயர் பூபதி. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அதுக்கு பிறகு அந்த மனுஷன், அவருடைய கையை பார்த்தா அவர் ஒரு பக்தி உள்ள ஒரு இந்து மனுஷன் போல காட்சி அளிக்கிறார். ஒரு தீவிரமான இந்து பக்தன். நான் இவற்றை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அப்படியே, ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம், பேசி முடிச்சுட்டு அப்படியே நான் என் பாட்டுக்கு இருந்தேன். அவர் தட்டி என்று சொல்றாரு, பிரதர், நீங்க எத்தியோப்பியா தானே வர்றீங்க, நான் அங்க பிசினஸ், நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க சகோதரன், நீங்க அங்க வாங்க, உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்வேன். அவர் வாக்கு கொடுத்தார். பாருங்க, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் நானும் போக வேண்டிய பிளைட், ஏன் பிளைட் கேன்சல் ஆயிட்டு அவர் முன்னமே போயிட்டார். எனக்காக கடும் குளிர்ல ஏர்லி மார்னிங் 3 மணி வரை காத்திருந்து என்னை அழைத்து கொண்டு சென்றார். நான் அவர் இருப்பாரு நீ நினைச்சு கூட பார்க்கல. அழைத்து சென்றது மாத்திரமல்ல, நல்ல லாட்ஜ், நல்ல ஹோட்டல்ல, நல்ல சாப்பாடு, நல்ல கார், நல்ல டிரைவர்லாம் போட்டு, டீசல் அவரே போட்டு, எனக்கு வேண்டிய செலவுகள்லாம் பண்ணி, அங்கே இருந்து நான் திரும்பி வருகிறது வரைக்கும் எனக்காக எல்லா செலவுகளையும், அவர் கிறிஸ்தவன் அல்ல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். மை காட், நீங்கள் உலகம் எங்கும் போங்கள் என்று சொன்னவர் செலவுக்கு காசு தராம, வழி துணைக்கு ஆளை அனுப்பாம, எந்த ஏற்பாடும் பண்ணாம நம்மை அனுப்புவார்களா? ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான, அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒன்றையும் எடுக்காம போனா கூட உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் எவ்வளவு நல்ல பாருங்க. ஆனா நம்மோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே,
எத்தனை ஒரு அற்புதமான காரியம். இவர் நம்மோடு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே அந்த மாற்றம் உண்டாகும் பொழுது பாருங்க, அனாதை பெண்ணாய் இருந்த எஸ்தர் 127 நாடுகளின் அரசியாய் ஃபைனல்ல எல்லா அதிகாரத்தையும் மொர்தெகாய் ஒரு சிறிய தகப்பனும் அவளுமாக எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஐயா, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞன் பாருங்க, எகிப்து பேரரசின் தேசாதிபதியாய் மாறிவிட்டான். இந்த டிரான்ஸ்பர்மேஷன், இந்த கர்த்தர் உங்களோட இருப்பாரே ஆனால் யார் உங்களுக்கு எதிராய் நிற்க முடியும்? எந்த பிரச்சனை, எந்த கொடுமை, எந்த தேசங்கள், எந்த எமிகிரேஷன் கேட், எந்த விசா கொடுக்கிறவன் யார் எதிராக நிற்க முடியும்? அவரே வழிகளை திறப்பார். உங்களுக்கு முன்பாக போய் வழிகளை உருவாக்குவார், வழி அதிசயங்களை செய்வார். இருப்பு கதவுகளை முறித்து, வெங்கல கதவுகளை முறித்து, இருப்பு தாழ்பாள்களை என்ன செய்வார்? முறித்து போடுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, தேவ கிருபையோடு வாழ்ந்த ஒரு தானியேலை கொலை வெறி கொண்ட சிங்கங்களும் சேதப்படுத்த முடியவில்லை. Mighty God. தானியேலை கண்டு ராஜாக்கள் கலங்கினார்களே ஒழிய ராஜாக்களை, எந்த மாவீரனையும் எந்த ராஜாக்களையும் கண்டு தானியேல் எவருக்கும் பயப்படவில்லை. தானியேல் எவரையும் கண்டு அஞ்சவில்லை, துணிந்து நின்னா. ஏன்னா அவனோடு இருந்தவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, இவன் சாதாரண மனுஷன் தான். ஆனால் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட இருந்ததுனாலே இந்த சாதாரண இளைஞன் அசாதாரணமான காரியங்களை செய்கிற அசாதாரணமான மனிதனாய் மாறிவிட்டான். அடிமையாய் இருக்கிறவர்கள் ஆளுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். ஐயா, சின்னவர்கள் ஆயிரமும் சிறியவர்கள் பலத்த ஜாதியுமாய் மாறினார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இது போன்ற அற்புதமான மாற்றங்கள் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, அந்த எகிப்து தேசத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். ஐயா, நீங்க எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை சிறியவராய் சின்னவராய் அடிமையாய் அனாதையாய் இருந்தாலும் சரி, காரியங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் இப்படியாக செய்வார். என் கூட இருக்கிறவர், நான் சொன்ன பத்திகளா ஏர்போர்ட்ல, எனக்கு யாரையும் தெரியாதுயா, ஆனா என் கூட ஒருவர் இருக்கிறார். என்னோடு இருக்கிறவர், என்னோடு வருகிறவருக்கு தெரியாத நபர்களே அங்கே கிடையாது. He is the way maker, miracle worker, promise keeper, light in the darkness. எங்க போணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்பார். அற்புத அடையாளங்களை செய்வார். நம்மை கொண்டு என்ன செய்வார்? சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பார். வாக்கு தத்தங்களில் அவர் தவறுவதே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் சொல்லணும், எனக்கு ஒண்ணுமே இன்றைக்கு இல்லைனாலும் சரி, எந்த ஆதரவுமே இல்லைனாலும் சரி, ஐயா எனக்கு வாழ்வதற்கோ முன்னேறுவதற்கோ தொழில் செய்வதற்கோ ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் தன் கரத்திலே வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். உங்களோடு இருப்பார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகள், பாருங்க, எகிப்தில் அடிமையா இருந்தவங்க, அடிக்கு மேல அடிபட்டு நொறுங்கி நொந்து நொடிஞ்சு போனவங்க, அவர்கள் வெளியே புறப்பட்டதும் ஒரு நாள் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்தது. ஹல்லேலூயா! ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மாற்றம் வந்தது. அடிமை, ஐயா, பாவ சிறை, பாவ சாப கட்டுகளில் இருந்து வெளியே வந்தது போல அவர்களும் வெளியே வந்தார்கள். வந்த அந்த ஜனங்கள்ட்ட என்ன இருந்ததா தெரியுமா? ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இது அவர்களே தங்களை குறித்து தாங்களே சொல்லவில்லை. அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்தவர்கள், அவர்களை கண்டவர்கள், அந்நிய நாட்டார், அந்நிய ஜனங்கள் சொன்னார்கள், அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, குட்ட குட்ட குனிந்த நிமிர்ந்து கூட பார்க்க நிற்க முடியாத வலைகளிலே அகப்பட்டிருந்த அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த பலம் என்ன தெரியுமா உங்களுக்கு? காண்டாமிருகத்திற்கொத்த பலம் இருந்தது. Mighty God, இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, அந்த மாற்றம் வரும் பொழுது, பாருங்க, கர்த்தருக்குள்ள நீங்கள் வாழும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரியே, என் சகோதரியே, நீ எத்தனை துன்பங்கள் உபத்திரத்தில் இருந்தாலும் சரி, இந்த கர்த்தரோடு உங்களை சீர்பொருந்த செய்யுங்கள். ஐயா, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா அவரும் உங்கள் மீது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாக கவனிங்க. அவரும் உங்கள் மீது முழு பலத்தோடும், ஐயா, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உங்கள் மீது அன்பு கூறுவார். உங்களை கைவிடவே மாட்டார். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வரணும். இந்த மாற்றம் வரும் பொழுது உங்களுக்குள்ள மகிமையான மாற்றங்கள் வரும். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே அது முற்றிலுமாக மாற்றிவிடும் என்றால் அது ஒன்றும் மிகையாகாது, அது ஒன்றும்
பூஸ்ட் பண்ணி சொல்ற காரியம் அல்ல, நிச்சயமாய் நடக்கும். லேவிய ராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா 1 முதல் 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அற்புதமாய் கர்த்தர் சொல்லியிருப்பார். அற்புதமாய் அவர் என்ன சொல்லியிருப்பார், நீங்க இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஐயா, நீங்க உங்களுக்கு முன்பாக எந்த விக்கிரகத்தையும் சுரூபங்களையும், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திர தீர்த்த கற்களை நமஸ்கரியாமலும் இருக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்களாக. அவைகள் எல்லாம் உங்க தேசத்தில் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், பாருங்க, அந்த கண்டிஷன்ல நம்ம வரும் பொழுது, ஐயா, அப்படியாய் நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. பாரம்பரிய தாட்கள், தேவையில்லாத கட்டுப்பாடுகள், தேவையில்லாத எண்ணங்களை நம்ம நீக்கி அவருடைய கற்பனை கட்டளைகள், வேதத்திலே அவர் சொல்லியதை அப்படியே நாம் கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் நிற்போமானால், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் எல்லாம் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். ஐயா, விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் உங்க குடும்பத்திற்கு என்ன வேணும், உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும், உங்க குடும்பத்தில் என்ன நடக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான மழையை உங்கள் மேலில், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் மீது பெய்ய பண்ணுவார். எந்த காரியத்திலும் ஒரு தாமதம் இல்லாதபடி, எந்த காரியத்திலும் உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாதபடி, எந்த காரியத்திலும் ஒரு தாமதம், ஐயா காத்திருந்தோம் என்று வெறுமனே காத்து கொண்டிருக்காதபடி ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் என்ன செய்யும், உங்களுக்கு பலனை கொடுக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். போரடிக்கும் காலம் பாருங்க, அதாவது உங்க ஆசீர்வாதம் ஒன் பை ஒன். ஐயா, திருமணம் படிக்கணுமா, படிக்கிறதுக்கு இடம். ஐயா, காலேஜில் வேலை வேணுமா, காலேஜில் வேலை. காலேஜில் என்ன உயர்வு வேணும், என்ன மேன்மை வேணும், அந்த மேன்மைக்கு மேல மேன்மை. அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை வேணும், தகுந்த காலத்திலே, ஏற்ற காலத்திலே, சரியான காலத்திலே வேலை, சரியான காலத்திலே சரியான இடத்திலே திருமணம். ஐயா, ஒன்றன் பை ஒன்று சரியான இடத்திலே நல்ல பிள்ளைகளை கொடுத்து அவங்களை ஒன்றையும் ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நான் என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அதை உங்களுக்கு அப்படியாய் செய்வார். நீங்கள் உங்கள் தேசத்தில் என்ன செய்வீங்க, சுகமாய் குடியிருப்பீர்கள். ஐயோ, அந்த பிரச்சனை மட்டும்தான் என்ன உயிரை எடுக்குது, பாடாப்படுத்துது. இந்த பிரச்சனை என்ன உயிரை கசக்கிறது, என்னால் வாழவே முடியவில்லை. நோ, இந்த வியாதி மட்டும் என்ன போட்டு பாடாப்படுத்துது. நோ, ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு, இன்னைக்கு அநேகர் அவங்க அப்பத்தை அவங்க சாப்பிட நினைக்கிறத திருப்தியா சாப்பிட முடியல. ஐயா, இவங்க சம்பாதிக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, உருவாக்குறாங்க, ஆக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இவர்களால் சாப்பிட முடியவில்லை. டாக்டர் அதை சாப்பிடாத, இது சாப்பிடாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் சாப்பிடணும். ஓ மை காட், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக இந்த நல்ல தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வகையிலும் முற்றிலுமாக மாறிவிடும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு, வாயத்திறன் சொல்லுங்க, நாங்கள் எங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எங்கள் தேசத்திலே, எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில் சுகமாய் குடியிருப்போம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்ளுவீர்கள். ஐயா, துஷ்ட மிருகங்களை தேசத்திலே இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை எப்படியாய் மாறி போகும் பாருங்க. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க இருக்கிறது. ஓ, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ஒரு அற்புதமான காரியம். உங்க வாழ்க்கையில நீங்கள் சமாதானமாய் வாழ்ந்திருப்பீர்கள். உங்களை யாரும் எந்த காரியமோ எந்த பிரச்சனையோ என்ன செய்ய முடியாது, தத்தளிக்க செய்ய முடியாது. நீங்கள் சமாதானமாய் வாழுவீர்கள், சமாதானமாய் படுத்துக் கொள்வீர்கள், திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இதை போல ஒரு அற்புதமான காரியம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அருமையான தேவ பிள்ளைகளே? கர்த்தர் சொன்னதுதான். கர்த்தர் எதையாவது மாற்றி சொல்லுவாரா? He is the way maker மட்டுமில்ல, promise keeper.
மிராக்கிள் ஒர்க்கர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளில் இதுவும் அவர் உங்களுக்கு சொல்றதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தான் கர்த்தர் பேசுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்க. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அது வானத்திலிருந்து ஏதோ எழுதி போடுறதோ, வானத்திலிருந்து சத்தம் எப்பவும் கேட்கிறதோ, அல்லது உங்க காதுல எப்பவும் சத்தம் கேட்டுட்டு இருக்கிறதோ, நோ. ஒருவேளை அப்படி அற்புதமான காரியங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக, தம்முடைய ஸ்தானாதிபதிகள் மூலமாக அவருடைய வார்த்தையை அனுப்புவார். பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். வார்த்தையை அனுப்பி ஜனங்களை அழிவில் இருந்து கர்த்தர் பாதுகாப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரே சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நல்ல வேலைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய், இந்த ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இவர்களுக்குள்ளே ஒரு திசை திருப்புதல், ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், மகிமையான டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தாவே, நீர் இவர்களுக்குள்ளே உலாவி இவர்கள் தேவனாய் இருந்து இவர்களை உம்முடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் தேசத்திலே சுகமாய் குடியிருக்கும்படியாய், இவர்கள் அப்பத்தை இவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்திலே சாப்பிடும்படியாய், தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவீராக. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்ளும்படியாக இவர்கள் தேசத்திலே பட்டயங்கள் நீங்கி போகட்டும், தொந்தரவுகள் மாறட்டும் சுவாமி. கர்த்தாவே, நீர் இவர்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து இவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணி இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஏற்ற காலத்திலே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஏற்ற காலத்திலே இவர்களுக்கு நன்மையான காரியங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் மகா பெரிதான அதிசயங்களை, அற்புதங்களை செய்து இந்த அன்பு பிள்ளைகளை ஆதரித்துக் கொள்வீராக. உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடி இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்களாக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பிற்குரியவர்களே, அநேகருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது, எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது எப்பொழுது இந்த மகிமையான, அற்புதமான, அழகான மாற்றங்களின் வாழ்க்கையிலே வரும்? என் வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு அற்புதமான திருப்புமுனை உண்டாகும் என்ற எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு வேண்டுதல் இல்லாத மனிதர்களே இல்லை. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்கள், அற்புதமான ஆசீர்வாதங்கள் எப்பொழுது தொடங்கும்? எப்பொழுதையா அந்த ஒரு திருப்பு முனை என் வாழ்க்கையிலே வரும்? எப்பொழுது ஒரு மகிமையான பிரேக் த்ரூ வரும் என்று ஏங்கி தவிக்கிறவர்கள், அதை எதிர்பார்த்து கொண்டே காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை அநேகர் அதை பெற்றுக்கொள்ளாமல் கூட போயிருக்கலாம். அதை பெற்று அனுபவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதை எப்படி எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோமானால், அதற்காகவே இந்த ஆச்சரியமான திருப்பு முனைக்கான இந்த அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பாருங்கள், எப்போ இந்த மாற்றம் வரும்? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், காத்திருந்து பலகாலமாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு காத்திருந்து தளர்ந்து போன முழங்கால்களும் தள்ளாடுகளும் முழங்கால்களோடும் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
எப்பொழுது இந்த மாற்றம் வரும் என்று பார்த்தீர்களானால், கர்த்தரே சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு அற்புதமான கோட்பாட்டை சொன்னார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஏதோ ஒரு சபைக்கு மாத்திரம், இது ஏதோ ஒரு சாராருக்கு மாத்திரம், ஒரு குரூப்பை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஆவியானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற உங்கள் மீது அவர் அந்த மகிமையான ஆவியை ஊற்றி இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பலன் வரும்பொழுதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர உயர உங்கள் தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே, நீங்கள் உங்கள் கையின் பிரயாசங்களிலே, எல்லாவற்றிலும் ஊழியத்திலே ஒரு மகிமையான அற்புதமான ஆச்சரியமான ஒரு உயரத்திற்கு மென்மேலும் கழுகுகளை போல பறந்து உயர்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் 8:11 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் பாருங்க, எப்படி ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமான ஒரு கிருபையை, மாற்றத்தை, மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று பார்ப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது ஆவியானவர் வரும் பொழுது. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, இந்த ஆவியானவரை கொண்டுதான் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அது சாவுக்கு இனமான, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை ஒரு மகிமையான மாற்றம் பாருங்கள். இந்த மாற்றத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு வெற்றி திருப்பு முனையே அமைகிறது. இந்த வாழ்க்கை, இந்த மாற்றம் உங்களை புது சிருஷ்டியாய், சாதாரண மனிதர்களைப் போல அல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒருவேளை உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் போல அல்ல. இது ஒரு பயங்கரமான, ஒரு மகிமையான, அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே தொடங்குகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ புத்திரராய் வாழ்வதை காட்டிலும் இந்த உலகில் மேன்மையான, மகிமையானது ஒரு மாற்றம் அல்லது ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தேவனுடைய புத்திரராய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், யோவான் 1:12 வாசித்தோமானால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். எத்தனை பெரிய அதிகாரம் பாருங்க. இந்த உலகத்தில் நான் எங்கோ கிடந்து அல்லல்பட்டு கொண்டிருக்கிறேன், எங்கோ கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சஞ்சலமும் தவிப்புமே போர்வையாக என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு நிம்மதியாய் வாழ வழியே இல்லை, என் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரவில்லை, நான் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் சோதனையிலும் அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இந்த ஆவியானவர் வரும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டம் பெற்று வேலையிலே நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அற்புதமான அதிசயமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாய், விசேஷித்தவர்களாய், அநேகருக்கு ஒரு புதுமையாய் மாறிவிடுவீர்கள். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அப்படி
அப்படியாய் கொத்த ஒரு மகிமையான மாற்றம் உண்டாகும். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை எடுத்து உங்களை பாதுகாத்து, உங்களை சுற்றும் பக்கம் பாதுகாத்து, உங்கள் உதவியாளராய், துணையாளராய், உங்கள் தேற்றரவாளனாய் கூட இருந்து உங்களை உயர்த்தி மென்மேலும் மென்மேலும் உயர்த்தி விடுவித்து ஆச்சரியமாய் மேன்மையான ஸ்தலங்களிலே, மகிமையான உன்னதமான பொசிஷன்களிலே விடுதலையாகவும் ஆச்சரியமாக அழகாக உங்களை விடுவித்து ரட்சித்து ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அது அத்தனை சிலாக்கியமான வாழ்க்கை. அவர்கள் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். தேவனால் பிறந்த ஒரு அற்புதமான சிலாக்கியத்திற்கு உரியவர்களா மாறிவிடுவீர்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இன்னும் பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் உலகத்தையே ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு தத்தளிப்பிலே காலம் முழுவதும் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லது ஏதோ ஒரு இடத்திலே அடிமையாய், ஏதோ ஒரு காரியங்களிலே பாவத்திலோ சாபத்திலோ பில்லி சூனியங்களிலோ அடிமையாய், அதற்கு அடிமையாய் கிடந்து பயப்படுகிறதற்கு நீங்கள் பயமுள்ள ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த கொடுமையான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக வாஞ்சியுங்கள். அவரை தாகத்தோடு அவரை வேண்டி அவருக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேன்மையான மகிமையான வழிகளிலே, உயர்வான உன்னதமான வழிகளிலே உங்களை நடத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் பிறப்பதெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், சோர்வுகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஏமாத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த ஆவி இருக்கிற தான் நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்பா பிதாவே என்று, அப்பா பிதாவே என்று உங்களை கூப்பிடுவதற்கு ஒரு அதிகாரத்தை, அந்தஸ்தை, ஒரு சுதந்திரத்தை இந்த ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஆவியானவரே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியும் கொடுக்கிறார். எங்கேயா சாட்சி கொடுப்பாரு? ஊழியத்திலே சாட்சி கொடுப்பார், சொந்த வாழ்க்கையிலே சாட்சி கொடுப்பார். நீங்கள் எங்கே அகப்பட்டு துன்புறுத்தப்பட்டு எங்கே அடிமை சங்கிலியிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ, தற்காலிகமாய் நீங்க இருக்கிற இந்த எல்லா ஆபத்துகள், சஞ்சலங்கள், சிக்கல்கள் இருக்கிற இடங்களிலும் அவர் உங்களுக்காக வழக்காடி, அவரே உங்களுடைய அட்வொகேட்டாக, வழக்கறிஞராக, உங்களுடைய நியாயாதிபதியாக நின்று உங்களுக்கு நியாயம் செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் என்று அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக காண்பிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று. இது எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டாண்டர்டை கர்த்தர் தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதையே நீங்கள் வாஞ்சியுங்கள், இதையே நீங்கள் வாஞ்சியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையிலே வழி நடத்துகிற ஒரு ஆசானாய், போதகராய், துணையாளராய், தேற்றரவாளனாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் போகிற வழிகளில் எல்லாம் உங்களை அவர் பாதுகாப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. யாரோடு மகிமைப்பட போகிறோம்? கிறிஸ்துவுடனே கூட இம்மையிலும் மகிமையிலும் நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அவரோடே கூட இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருந்து காத்திருந்து களைத்து போயிருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஜெபித்து பதிலே இல்லாமல் போயிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கீ பாயிண்ட், இந்த ரகசியமான அற்புதமான மேன்மையான மகத்துவமான காரியத்தை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். இது ஒரு மகிமையான
மகிமையான காரியம். ஆதலால் நீங்கள் இதை கடைபிடித்து வாழும் பொழுது இப்பொழுதே என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அவருடனே கூட பாடுபட்டால் நீங்கள் அவருடனே கூட மகிமைப்படுவீர்கள். அவருடனே கூட பாடுபடுகிற நீங்கள் அவருடனே கூட ஆளுகையும் செய்வீர்கள். அடிமையாய் இனி நீங்கள் இருப்பதில்லை, எங்கும் எதிலும் எப்பொழுதும். பாருங்க, ஆதலால் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். Mighty God, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு தான் பேசுகிறார். ஏதோ இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஐயா, தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு வழியும் இல்லாதபடி, ஏதோ ஒரு வழியும் ஒரு வெளிச்சமும் இல்லாதபடி, ஐயா வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாதபடி பல்வேறு சிக்கலிலே அகப்பட்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இக்காலத்து பாடுகள், இப்பொழுது நீங்கள் பாடுகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு, ஆசீர்வாதத்திற்கு, மேன்மைக்கு எவ்வகையிலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்கிறார். எத்தனை மகிமையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால் கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், அதனால் தான் 28ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 26ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஐயா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பிசாசு செய்கிற பெரிய தந்திரமே, காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிறது தான். ஐயா, சிலர் பாருங்க, ஜெபத்தை ஒரு பொழுதுபோக்கு போலவும், ஜெபத்தை சும்மா கேட்டுக்கிட்டு அந்தால போயிடுறது, ஜெபத்தை கூடால ஜெபிக்கிறது இல்ல. ஜெபத்தை கேட்க மாத்திரமல்ல, நீங்கள் கூட ஜெபிக்க வேண்டும். நீங்கள் வாயை திறந்து தேவனிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்காக நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே, ஐயா, பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா, எந்த சூழ்நிலையில எதற்கு எப்படி உங்க பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், எங்கோ படிக்கிற, எங்கோ வேலை செய்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லது எங்கோ இருக்கிற உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று நீங்களும் நானும் நாம் நன்றாக அறிந்தவர்கள் அல்ல. ஆதலினால் நம்முடைய அந்த பலகீனங்களில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்வார். அத்தனை பெரிய பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தான் 28 வசனம் சொல்லுகிறது, ஆண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமாக மாற்றுவார். பாருங்க, ஒரு அதிசயமான மாற்றம். ஐயா, அற்புதமான ஆசீர்வாதங்களுக்கான ஒரு அற்புதமான திருப்பு முனை இப்பொழுதே உண்டாகிறது. சத்தியத்தை அறிந்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா, ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயர உயர பறக்க செய்யும். இந்த அற்புதமான வார்த்தைகளை மறுபடியும் தியானியுங்கள். நீங்கள் உயர உயர இதை அறிந்து, இதை உணர்ந்து, இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை விசுவாசிக்கும் பொழுது தன்னாக நீங்கள் உயர உயர பறக்கிற ஒரு நல்ல அனுபவத்திலே ஆவியானவர் உங்களை கொண்டு செல்லுவார். நீங்கள் மகிமை அடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்கும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த அற்புதமான காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இதுதான் பிரேக் த்ரூ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது இத்தனை அற்புதமான மாற்றங்கள், ஆச்சரியமான மகிமையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். இதுதான் அற்புதமான பிரேக் த்ரூ. ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வேற என்னையா புது பலன் வரும்? எப்படி வேற எங்க இருந்து புது பலன் வரும்? பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஞானத்தை, அற்புதமான ஒரு ரகசியமான ஞானத்தை, புத்தியை, பலத்தை, அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து ஒரு அற்புதமான இணைப்புகளை உங்களை ஆதரித்து வழிநடத்த
வழிநடத்தி துணையாளராய், தேற்றவாளனாய், போதகராய், வழக்கறிஞராய் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தி வெற்றி பாதையிலே இட்டு செல்லுவார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று தொலைந்து போக மாட்டீர்கள். வாழ்ந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஒரு நல்ல வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆச்சரியமான அற்புதமான மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையிலே ஐயா, அது எப்பொழுது தொடங்கும், இது இப்பொழுதே தொடங்கும் என்ற நம்பிக்கையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா ஸ்தோத்திரம் டாடி. பல காலமாய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மீது ஓ லார்ட் ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்னும் நிறைவாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலகீனமான பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஓ லார்ட் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். தாவீது சொன்னது போல என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று சொன்னது போல இவர்கள் புது பலன் அடைந்து ஐயா வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல் வளரும் வண்ணமாய் தேவ மகிமை, தேவ கிருபை இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற சகாயம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை, இன்று முதல் ஒரு புதிய தொடக்கத்தை, ஆச்சரியமான அதிசயமான மகிமையான தொடக்கம், திருப்பு முனை இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பாடுகளுக்கும், எத்தனையோ உபத்திரவங்களுக்கும், எத்தனையோ கஷ்டங்களுக்கும் மத்தியிலே இனி இவர்கள் அடிமையாய் இராதபடி, கவலைக்கும் பயத்திற்கும் கண்ணீருக்கும் அடிமையாய் இராதபடி, ஐயா பாவத்திற்கும் சாபத்திற்கும் அதனால் வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் இனி இவர்கள் அடிமையாய் இராதபடி தேவ புத்திரர்களாய் மாறுகிற ஒரு மகிமையான அனுபவம் இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனே, எங்கள் சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்கள் புதுப்பிக்கப்படட்டும். சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்களை என் தேவனாகி கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை, ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ லார்ட், தகப்பன் தாய் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் சமாதானமாய் மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நித்திய கிருபையுடனான ஒரு நிரந்தர அபிஷேகம் அவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் வாழுகிற பெரிய பாக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஐயா, கிறிஸ்துவை போல் வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இன்னும் பல்வேறு வேலைகளுக்காக, விசாவுக்காக, பட்டம் பதவிகளுக்காக காத்திருந்து படிக்கிற தயாராகுகிற பிள்ளைகளுக்காக, எங்கள் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனே ஐயா, அந்த பாபிலோனிலே இருந்த கல்தேய ஞானிகளை காட்டிலும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோ தானியேலுக்கு அவர்களை காட்டிலும் ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்த தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஐயா, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் எந்த படிப்பை படித்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு ஆயத்தமானாலும் சரி, வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஒரு வேறுபட்டவர்களாய் மகிமை புரிந்தவர்களாய் மாறும்படியான ஒரு விசேஷித்த ஞானம், புத்தி, ஒரு தெளிவு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஞானம், எஸ் லார்ட், ஒரு விசேஷித்த ஞானம் ஐயா. தானியேலை ஒரு அடிமையாய் இருந்த இளைஞனை ஓ லார்ட் ஒரு நாட்டின் ஒரு பெரிய பதவிகளுக்கு கொண்டு சென்றது போன்ற அற்புதமான தானியேலுக்கு கொடுத்த அற்புதமான ஞானங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் நிரந்தரமாய் எங்கள் பிள்ளைகளுக்காய் சகோதர சகோதரிகளுக்காய் ஊற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, சிறைச்சாலையில் இருந்த உம்முடைய முகன் யோசேப்புக்கு நீர் கொடுத்த அற்புதமான ஞானம் ஐயா, தேவர்களுக்கும் தேவ புத்திரர்களுக்கும்
இவர்களுக்கும் இருந்த அற்புதமான வெளிப்பாடும் ஞானத்தையும் கொடுத்து சிறையிலே இருந்தவனை சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றது போல என் தேவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபை, ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய், ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இக்காலத்து பாடுகள் இனி எங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு எவ்வகையிலும் ஒப்பிடத்தக்கதல்ல என்று நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. தேவ தயவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஓ லார்ட் ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். அன்பின் ஆண்டவரான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். ஐயா, அவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பாருங்க, அவர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே என்று சொன்னது போல எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு மாறும். ஒரு தெய்வீக சமாதானம் உடனடியாக உங்களை மூடிக்கொள்ளும். இதை மறுபடியும் தியானியுங்கள், கேளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரோடு வாழுங்கள், ஆவியானவரோடு ஐக்கியமாயிருங்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று முதல் தொடங்குங்கள். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். அல்லேலூயா.